திரையுலக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் முதல்ல என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். சினிமாவில் நடிகராக இருந்து முதன்முறையா முதலமைச்சரானவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். ஆந்திரால சினிமாவிலிருந்து நடிகராக இருந்து முதலமைச்சரானவர் மரியாதைக்குரிய மாண்புமிகு என்டிஆர் காரு அவர்கள். இன்னைக்கு அவருடைய பிறந்த நாள். இன்று என்டி ராமராவ் அவர்களின் பிறந்த நாள். அந்த பிறந்த நாள் அன்று ஆந்திராவின் டெப்டி சிஎம் பவர் ஸ்டார் பவன் கல்யாணுடைய ஒரு நிகழ்ச்சி, ஒரு விழா நடக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது, ரொம்ப பெருமையா இருக்குது. இவனுக்கு எப்படி தெரியும் என்டிஆர் சாரோட பர்த்டே இன்னைக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? எனக்கு யார் சொன்னாங்க தெரியுமா? ஃபோனில் மெசேஜ் வந்தது. வாணிஸ்ரீ மேடம் சொல்லியிருக்காங்க. நான் வசந்த மாளிகை படத்தினுடைய தீவிர ரசிகன். பாரு, பூபதி ராஜா சார் வந்திருக்காரு. அந்த படத்தினுடைய வசனகர்த்தா பாலமுருகன் சார். வசந்த மாளிகை படம் பார்த்துட்டு யாராவது கிட்ட பேசணும்னு எனக்கு ஆசை. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அப்போ சச்சி மேடம் என்கிட்ட சொன்ன, நான் அவங்ககிட்ட நான் சொன்னேன், நேற்று வசந்த மாளிகை படம் பார்த்தேன் மேடம் அப்படின்னு. அப்படியா, இதான் நம்பர் கொடுக்குற, வாணிஸ்ரீ கிட்ட பேசுங்களேன் அப்படின்னாங்க. அப்போ வாணிஸ்ரீ மேடத்துக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசி அந்த படத்தை பற்றி பேசி நிறைய ஈவெண்ட் விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டோம். அவங்க தான் இன்னைக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க என்டிஆர் சாருடைய பர்த்டே அப்படின்னு. ஸோ இன்னைக்கு அது ஒரு கோஇன்சிடென்ஸ், ரொம்ப சந்தோஷமா இருக்குது. உண்மையிலேயே ரத்ன சார் பிரமாதமாக பேசினார். அவருடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் சொன்னார். இந்த படம் நிச்சயமா மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையும். என்னன்னா, நாங்கள் நடிச்சிட்டு இருக்கீங்க எனக்கு தெரியல, நாங்கள் எல்லாம் நல்லா ஒரு சின்ன சின்ன கேரக்டர் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். ஜோதி கிருஷ்ணா எங்கிட்ட லேப்டாப்பில் கொண்டு சீன் காட்டினார். எப்படி எடுக்க போறேன்னு. நான் உண்மையிலேயே ரத்ன சார் ஈன்ற பொழுதில் பெரிதிரவுக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய் அப்படிங்கிற இடத்துல தகப்பன்னு நீங்க போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு ஜோதி கிருஷ்ணா பிரமாதமா அந்த சீனை காட்டினாரு. நான் சொன்னேன், எப்படி ஜோதி இது என்னன்னு கேட்டேன்னா, அப்புறம் அவர் போய் அப்பதான் ஃபாரின்ல போய் படிச்சுட்டு வந்த விஷயத்தையெல்லாம் சொன்னாரு. அதை பார்த்து படிச்சுட்டு வந்தா மட்டும் பார்த்தாதான் அந்த நீங்க பார்த்த மாதிரியே நானும் பார்த்து பிரமிச்சிட்டேன். அந்த மேக்கிங்கை பார்த்து பிரமிச்சிட்டேன். அதனால இந்த படத்துல நானும் இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். ஆனா அதை விட சந்தோஷமான விஷயம்னா, சாரி டு சே நிதி, நான் தான் இந்த படத்தோட ஹீரோயின். நான் தான் ஹீரோயின். ஒரு படம் என்ன, நீங்க டைட்டானிக் வேணாலும் எடுங்க, என்ன கதை? கப்பல் முழுகுது, ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக ஹீரோ போராடுறாரு, அதுல 2 பேரும் மூழ்கிடுறாங்க. ஸோ ஒரு ஹீரோ யாரை காப்பாத்துறதுக்காக ஹீரோ கஷ்டப்படுறாரு, அவங்க தானே ஹீரோயின். அப்படி பார்த்தா இந்த படத்தில் நான் தான் ஹீரோயின். என்னை காப்பாத்துறதுக்காகத்தானே பயம். ஜோதி கரெக்டா? அவுட்லைன் சொல்லிட்டேன்னு தப்பா நினைக்காதீங்க. இந்த படத்துல பவர் ஸ்டார் பவன் கல்யாணுக்கு நான் தான் ஹீரோயின். அவர் என்னை காப்பாத்துறதுக்காகத்தான் வராரு. இந்த படத்தினுடைய எவ்வளவு கஷ்டமே என்னை காப்பாத்துறதுக்காக நடக்கிறதா. அதனால இப்படி ஒரு பிரம்மாண்டமான படத்துல நான் ஹீரோயின் நடிச்சதை பத்தி ரொம்ப பெருமைப்படுறேன். அடுத்த பார்ட் 2 எடுக்கல. கிரவாணி சார், சினிமாவில் என்னென்னமோ போயிட்டு வந்துட்டோம். இருந்தாலும் உங்க சாங்கை நான் இப்போ பாடிட்டேன். பாகுபலி 2ல நானும் இதே மாதிரி டேப் அடிச்சுட்டு ஒரு 4 பிட்டு பாடிட்டேன். பார்ட் 2 பண்ணையில கொஞ்சம் அதை மனசுல வச்சுட்டு எனக்கு நாசர் சாருக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான சாங் போட்டுருவீங்க. ஷோபி மாஸ்டரும் பார்த்துட்டே இருக்காங்க சார். எதுங்க? ஷோபி மாஸ்டரும் பார்த்துட்டே இருக்காங்க. வீரமல்லு 2ல உங்களை வச்சு சிறப்பா ஏதாவது? ஆமா, நிச்சயமா. மனோஜ் இல்ல, நாங்க ஆடிடுவோம், நாங்க டான்ஸ் ஆடிடுவோம். நாங்க எதுக்குமே கூச்சப்படாத ஆளுக்கு தானே. பரதநாட்டியம் ஆடினோமா, வஞ்சிக்கோட்டை வாலிபன் வேணுமா உங்களுக்கு, வைஜெயந்தி மாலா 10 2 பேரும் ஓகேன்றோம். என்ன சொல்றேன், அது மாதிரி விஷயங்கள். கேமரா கூச்சமே இல்லாத ஆட்கள் நாங்கள். அப்படி இருந்தா தான் சினிமாவில் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நடிக்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான படத்துல நானும் இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான பெருமையான விஷயம். ரத்ன சாருடைய நல்ல மனசுக்கும் ஜோதியினுடைய நல்ல உழைப்புக்கும் இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும் என்று நம்பி வாழ்த்துகிறேன். வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.